சகரியா 11வது அதிகாரம் 7வது வசனம். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து என்று சொல்லி ஆண்டவர் இங்கு அவர் 2 கோல்களை குறித்து இங்கு பேசுகிறார். மேய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்தும், சரியாய் ஆடுகளை மேய்க்காத கள்ள மேய்ப்பர்களை குறித்தும் ஆண்டவர் இங்கு பேசுகிறதனுடைய முகாந்திரம் என்ன? பிரியமானவர்களே, இயேசுவானவர் இந்த பூமியில இருந்தபோது இவ்விதமாய் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று அவர் பேசினார். கள்ளரும் கொள்ளைக்காரரும் என்று சொல்லும்போது எதற்காக தேவன் 2 கோல்களை எடுக்க வேண்டும்? 2 கோல்களை எடுக்கிற காட்சியை சகரியா 11:7 நாம் பார்க்கிறோமே. அதை தொடர்ந்து 10வது வசனத்திலே 1ஆம் கோலாகிய அனுக்கிரகம் என்கிற கோலை கர்த்தர் முறித்து போடுகிறார். அதை தொடர்ந்து 14வது வசனத்திலே அங்கே 2வது கோல் என்று சொல்லப்படுகிற நிக்கிரகம் என்கிற 2ஆம் கோலையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். எதற்காக 2 கோல்களை எடுத்து 2 கோல்களையும் ஆண்டவர் ஏன் முறித்து போட வேண்டும்? இதனுடைய பின்னணி என்ன? இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆழ்ந்த சத்தியங்கள் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் விஸ்தாரமாக படிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த சமயத்துல இந்த கோல் சொல்லி வெளிப்படுத்துறாருன்னா, பொதுவா கோல் அப்படின்னு சொன்னாலே ஒரு மேய்ப்பன் இடத்துல இருக்கக்கூடிய, விசேஷமா மேய்ப்பன் இடத்துல இருக்கக்கூடியது. அக்காலத்திலே மேய்ப்பர்கள் சரிவர ஆடுகளை மேய்த்து வராதபடியினாலே ஆடுகளை ஏமாற்றி கொண்டு, ஆடுகளை வஞ்சித்து கொண்டு, ஆடுகளை கொலை செய்து, ஆடுகளை விட்டு கொண்டு அவர்கள் கள்ள மேய்ப்பர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகிற ஒரு அவல நிலை அக்காலத்திலே காணப்பட்டிருந்தது. ஆகவேதான் சகரியா 11வது அதிகாரம் 5வது வசனத்துல, அதாவது 4ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கும்போது, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் சொல்லிட்டு அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்களாம், கொலை செய்றாங்க. அதை தொடர்ந்து அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. அப்போ அக்காலத்திலே உள்ள மேய்ப்பர்களுடைய நிலை, அக்காலத்திலே இப்படிப்பட்ட மேய்ப்பர்களுடைய கைக்குள்ளாக இருந்த ஆடுகளுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லிதான் ஆண்டவர் சகரியாவுக்கு தெள்ள தெளிவாய் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அவைகளை கொன்று போடுகிறவர்கள் தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்களாம். அவைகளை விற்கிறவர்கள் என்ன சொல்றாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்று சொல்லுகிறார்களாம். ஆடுகளை மேய்த்து நடத்துவதற்கு அவர்கள் பொறுப்பற்றவர்களாய், கவனமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆடுகளை வைத்து நல்ல சம்பாத்தியம் பண்ணுவதற்கு அவர்கள் துணிந்திருந்தார்கள். அதுல வேற என்ன சொல்லிக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லிக்கிட்டே ஆடுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? வித்துருதாங்கன்னு சொல்லி, வித்தது மட்டும் இல்ல, அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்று சொல்லுகிறாங்களாம். அவைகள் மேல இரக்கம் வைக்காமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான சூழல்ல தான் ஆண்டவர் 2 கோல்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த 2 கோல்களை வெளிப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்னுடைய மந்தையை மேய்ப்பன் என்று சொல்லி அவர் அடுத்தடுத்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 7ஆம் வசனத்துல 2 கோல்களை குறித்து பேசிட்டு 8ஆம் வசனத்துல ஒரே மாதத்துல 3 மேய்ப்பரை அதம் பண்ணினேன்னு சொல்லி சொல்றார். 30 நாள்ல 3 மேய்ப்பரை ஆண்டவர் கொன்று போடுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அதிரடியா ஆக்ஷன் எடுக்கார் பாருங்க. மேய்ப்பர்களை அழிக்கிறார் என்று சொன்னாலே நீங்க அதை உன்னிப்பா கவனிக்கணும். இது மகா ஆழம் நிறைந்த சத்தியம். மேய்ப்பர்களை அவர் அழிக்கிறார் என்று சொன்னாலே அந்த மேய்ப்பனுடைய ஊழியத்தை கர்த்தர் தரைமட்டமாக்குகிறார். மேய்ப்பர்களுக்கு என்று ஊழியம் இருந்தது. இப்ப மேய்ப்பன் செத்துட்டான்னா மேய்ப்பனுடைய ஊழியம் என்ன செஞ்சுட்டு? செத்துட்டு. மேய்ப்பன் போதிக்க முடியாது, மேய்ப்பன் ஆடுகளை சந்திக்க முடியாது, ஆடுகள் எல்லா ஊழியமும் ஸ்டாப். மேய்ப்பன் காலியாயிட்டான் அப்படின்னா, அதான் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் வேதத்துல வாசிக்கும். அப்ப மேய்ப்பன் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா ஊழியங்களும் அற்று போகிறது. ஆண்டவர் எதற்காக பேசினார்? நல்ல கவனிங்க. அதை தொடர்ந்து 30 வெள்ளிக்காசுக்காக கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கப்படுவார் என்கிற அருமையான வெளிச்சமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது,
12, 13 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, இதுவே நான் அவர்களால் மதிக்கப்படும் மேன்மையான மதிப்பு என்று சொல்லி, நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நான் மேலோட்டம் முதல்ல சொல்றது எதுக்காகன்னா, இது எதின் அடிப்படையில் வெளிப்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். கவனிக்காம இருந்துடக்கூடாது. இன்னைக்கு 2 கோள்களை குறித்தும் படிக்க இருக்கிறோம். அதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி பார்ப்போமே ஆனால், ஆண்டவர் அதற்கு முன் இருந்த மேய்ப்பர்களை, அவருடைய ஊழியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அது எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது? அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய காலத்தை குறித்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய காலத்துல அவர்தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர வெளிப்பட்டதுனால, பழைய உடன்படிக்கை என்கிற யூதா இஸ்ரவேல் அவர்களுடைய உடன்படிக்கையானது நியாயப்பிரமாணத்தை தழுவி கொண்டு வந்த அத்தனை வருஷ கால உடன்படிக்கையானது இயேசு கிறிஸ்துவினால் முறித்து போடப்பட்டது. ஆகவேதான் எபேசியர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினால, தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து என்று அவர் இங்கு எழுதுகிறார். அவர் ஒழித்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை தழுவி கொண்டு வந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டது? ஒழித்து கட்டப்பட்டது. ஏனென்றால் எபிரேயர் 8வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்வதினாலே முந்தினதை பழமையாக்கினார். அது நாள்பட்டதும், ஆமா, பழமையானது அது உருவழிந்து போகிற காலமாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உருவழிஞ்சு போன என்ன ஆகும்? ஒரு ஐஸ் கட்டி, ஒரு பெரிய பார் இருக்கு, சதுரமா இருக்கு. ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறோம், அந்த சதுரங்கிற உருவே தெரியாம போயிருது, கரைஞ்சு என்ன செஞ்சிருது, போயிருது. ஒரு பெரிய ஒரு செவர் இருக்கும், மழை நல்லா பயங்கரம் பெஞ்ச உடனே, பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த உருவே தெரியாது. உருவனா வடிவம், அந்த வடிவே தெரியாத அளவுக்கு அது அப்படியே மெல்ட் ஆகி உருகி கரைஞ்சு போய் நிற்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்வதனாலே முந்தினதை எப்படி ஆக்கிட்டாரு? பழமையாக்கினார். அது பழமையானது மட்டுமல்ல, நாள்பட்டதும் அது உருவழிந்து போகிற காலமா இருக்கிறது என்று காண்பிக்கிறார். அது உரு தெரியாம போகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அட்ரஸே இல்லாம போயிரும். அதான் நம்ம பாஷையில சொன்னா அட்ரஸே இல்லாம போயிரும். எதுக்காக? அதனாலதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் 2வது நிலைநிறுத்துவதற்கு 1வது நீக்கி போடுகிறார் என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே நீங்களும் நானும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் இங்கே ஒரு விதமான மந்தை மேய்ப்பர்கள், அதாவது ஒரு விதமான மேய்ப்பர்களுடைய ஊழியத்தை கர்த்தர் நிறுத்தி போடுகிறார். அதற்குத்தான் 2 கோள்களை காண்பிக்கிறார். பழைய உடன்படிக்கையை கர்த்தர் முறித்து போடுகிறார். பிரியமானவர்களே, இந்த சகரியா 11வது அதிகாரம் அதுல 7ஆம் வசனத்துல 2 கோள்களை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறாரு. 8ஆம் வசனத்துல, மன்னிக்கவும், 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை என்ன செய்தேன்? முறித்து போட்டேன். அப்போ அனுக்கிரகம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல பியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்துல பியூட்டின்னு இருக்கும். இப்ப டர்ட்டி ஆயிடுச்சு. பியூட்டி பிகம்ஸ் டர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் போல. பியூட்டி பிகம்ஸ் டர்ட்டி. அது நாள்பட்டதா, பழசா, அழுக்கடைந்ததாய் போகிறது. அதான் என்ன சொல்றாருன்னா, முதல் கோலை எடுக்கிறாரு, அதை முறித்து போடும்போது என்ன சொன்னா நல்லா கவனிங்க. இந்த 2 கோளுடைய விசேஷத்தை நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த ஜனங்களோ எல்லாரோடும் பண்ணியிருந்த உடன்படிக்கை என்ன செய்வேன்? அற்று போக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். இது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, பிரியமானவர்களே, ஆதியிலிருந்து, அதாவது எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் பஸ்கா என்கிற அந்த ஆசரிப்பு மூலமாய் வெளியே கொண்டு வந்தார். பஸ்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினதை யாத்திராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். சீனாய் மலையிலே இருந்து அவர் பேசின சத்தங்கள், உடன்படிக்கையின் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆனா அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை. கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வெளிப்பட வேண்டியது இருந்தது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர வெளிப்பட்டதினாலே
பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தருடைய காலம் முடிவடைந்தது. பழைய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தனாய் மோசேயை கர்த்தர் வைத்திருந்தார் என்று சொல்லிதான் நாம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 18 மற்றும் 19 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். அந்த மத்தியஸ்தன் கையில் அது கொடுக்கப்பட்டிருந்தது உண்மைதான். நியாயப்பிரமாணம் அவன் கையில தான் கொடுக்கப்பட்டிருந்தது. எதுக்கு? வாக்குத்தத்தம் உள்ள அந்த சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வரும் அளவும் அது அவனுடைய கையில தான் கூட்டப்பட்டு கையளிக்கப்பட்டதா இருந்தது. அப்ப பழைய உடன்படிக்கை மத்தியஸ்தனாய் மோசே செயல்பட்டு கொண்டிருந்தார். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஜனங்களை தேவனுக்கு நேராய் நடத்துகிற பொறுப்பிலே மத்தியஸ்தனாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது பழைய உடன்படிக்கை அவர் முறித்து போடுகிறார். அதுதான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். அதே எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடி முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே அப்படின்னு சொல்லி அங்க எழுதுகிறார். இன்னும் சொல்லுகிறேன், எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்தபடி முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்ப முதலாம் உடன்படிக்கை என்னதாயிடுச்சு? பிழை. இன்னைக்கு அநேக நியாயப்பிரமாண போதகர்களா தான் இருக்கிறாங்க. காசு கிடைக்கணும், தசமபாகம் வாங்கணும், அப்புறம் அந்த பொருள் முட்டை, கோழி, அச்சு முறுக்கு, மோதிரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றை கொண்டு அறுப்பின் பண்டிகைங்கிற பேர்ல வச்சு அவங்கள நல்லா குளிர்விக்கணும். பழம், வாழைப்பழம் வருமா, அது வருமா, இது வருமான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற மேய்ப்பர்கள் எல்லாம் கர்த்தர் அதம் பண்ணினார். அதான் முந்தின ஊழியத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். அதை நாம் இந்த பகுதியிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, சகரியா யாரை குறித்து பேசுகிறார்? எப்படிப்பட்ட தரிசனத்தோடு இந்த வார்த்தைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவானவர். அங்கே அந்த 30 வெள்ளிக்காசை கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன் இருக்குது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டது என்று சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் முதல் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது யூதாஸ் என்ன செய்தான்? அந்த வெள்ளிக்காசை எங்கே வீசினானா? எங்க வீசிட்டு போனானா? தேவாலயத்துல வீசிட்டு போறான். அந்த வெள்ளிக்காசு எதை காண்பிக்க தெரியுமா? இந்த வெள்ளிக்காசின் மூலமாகத்தான் கிறிஸ்துவானவர் மரண ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த வெள்ளிக்காசு இங்க வாங்கினா, இப்ப இங்க வாங்கினா அவர் அங்க மரண ஆக்கினைக்கு உட்படுறார். இத வாங்கிட்டு அவர் அங்க ஒப்பு கொடுத்தாச்சு, மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. அப்ப அங்கே கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து இந்த வெள்ளிக்காசுகள் பேசுகின்றன. கிறிஸ்துவின் மரணம், பிரியமானவர்களே, அந்த மரணத்துல தான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இது உண்மை. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் பந்தியிலே ராபோஜனம், கடைசி ராபோஜனத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்க்கு 15வது அதிகாரம், யோவான் 13-12 இதெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர் பந்தி இருக்கிற சமயத்தில், யோவான் 13ஆக இருக்கட்டும் அல்லது மார்க்கு 15ஆக இருக்கட்டும், அந்த பந்தி இருக்கிற சமயத்தில் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கு என்று சொன்னார். அதுபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்குது என்று சொன்னார். புது உடன்படிக்கை எங்கதான் காமிச்சு கொடுக்கும்? அவரு மரணத்துல தான் காமிச்சு கொடுக்கிறார். மரணத்துலதான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, இங்கேயும் அதைத்தான், அதுக்காக தான் வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அனுக்கிரகம் என்கிற ஒரு கோல் இருந்துச்சு, பியூட்டி அப்படின்னு சொல்லப்படுற அனுக்கிரகம் என்கிற ஒரு கோல் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே. அது அனுக்கிரகமா தான் இருந்துச்சு. அனுக்கிரகத்தை அவர் முறிச்சே போட்டார், முறிக்கப்பட்டு விட்டது. அதான் சொல்றார். அந்த அனுக்கிரகிற கோல் எதை காண்பிக்கும் சொன்னா, பழைய உடன்படிக்கையை குறிக்கிறது. அவர்களுக்கு அனுக்கிரகம் என்று இருந்ததை ஆண்டவர் முறித்து போட்டு விட்டார். எதுக்காக? ஊழியக்காரங்க எல்லாம் ஐஸ்வர்யவன் ஆகணும்னு சொல்லி ஆடுகளை கொல்லவும் விற்கவும் துணிந்து விட்டார்கள். சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், செய்தியில கூட நான் பகிர்ந்து கொண்டேன், ஒரு செய்தியில கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சமீபத்துல ஒரு 4 மாசத்துக்கு முன்னால, 3 மாசத்துக்கு முன்னால ஊழியர் மீட்டிங்ல 17 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அரசியல்வாதி ஒருவர் 17 லட்சம் ரூபாய் கொடுத்து ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி. எதுக்கு? ஓட்டு எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு.
அதையும் இழிச்சிட்டு போய் வாங்கினாங்க பாருங்க. இதெல்லாம் கண்டிக்கப்படத்தக்கது பிரியமானவர்களே. மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் நம்மளை வித்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம். அவைகளை விற்கிறவர்கள் என்ன சொல்றாங்களாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்று சொல்றாங்களாம். ஆமா, நீ பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் வித்துருவ. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருப்போம் பிரியமானவர்களே. ஆதி நாட்கள் அந்த ஊழியம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பிரதான ஆசாரியுடைய ஊழியம், வேதபாரகருடைய ஊழியம், சதுசெயர் பரிசெயர் அவர்களுடைய ஊழியம் எப்படி இருந்தது தெரியுமா? அது எல்லாமே உலகத்தினுடைய கனத்துக்காக, பணத்துக்காக, பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக, இதுக்காகவே அவங்க ஊழியம் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் நிராகரித்து விட்டார். நல்ல கொழுத்து போகணும். எப்படி ஏலியுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அதை வெந்து வேகாமையும் எடுத்து சாப்பிடணும், அதுல வெறி கொண்டு இருப்பாங்களா? அதே போல இன்னைக்கு மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து, அப்பாவியான ஆடுகளை சிதற பண்ணக்கூடிய கள்ள மெய்ப்பர்கள் இருக்கிற சமயத்துலதான் மெய்ப்பர்கள் அதை பண்ணும்போது அவங்க ஒட்டுமொத்த ஊழியமும் க்ளோஸ். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஒரே மாதத்துல 3 மெய்ப்பர் 30 நாள்ல 3 பேர் காலி. எதுக்காக செய்தா? ஏன்னா பழைய உடன்படிக்கையில் அவங்களால் நிலை நிற்க முடியவில்லை. ஏற்கனவே கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணம் என்பது யூதர்களுக்கு பாருங்க, அது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கையின் பலகையை கொண்டு, அந்த பலகைக்கு பேரு, கற்பலைக்கு பேரு உடன்படிக்கையின் பலகை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பலகையை வைத்து ஆண்டு அவர்களோடு உடன்படிக்கை பண்ற, அந்த எழுத்துக்களை வைத்து உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ வேதத்தை உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, நமக்குள்ளே ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு, நமக்கு ஒரு பழைய உடன்படிக்கை இருக்கு. நம்ம தப்ப முடியாது. அது என்ன பழைய உடன்படிக்கைன்னா, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 வாசிக்கும் போது அதுல 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளாகி உங்களுக்கு எனக்கும் யூதர்களை போல அந்த நியாயப்பிரமாணம் கிடையாதுதான், உண்மைதான். ஆனா சுபாவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நியாயப்பிரமாணம். சுபாவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம். எது தெரியுமா? சுபாவம் தான் நியாயப்பிரமாணம். இது நன்மை, இது தீமைன்னு சொல்லி நம்ம சுபாவம் பகுத்தறிது பாத்தீங்களா. சுபாவத்தின்படி எனக்கு நல்லதுங்கிறத நான் செய்வேன், எனக்கு கெட்டதுன்னா நான் செய்ய மாட்டேன். எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் இங்கதான் போவேன், இங்க போக மாட்டேன், இதைத்தான் நான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன், எனக்கு இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று மனதும் மாம்சமும் விரும்புகிற வாழ்க்கை இருக்குது. அதுவும் நியாயப்பிரமாணம் என்று வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் நம்மளதான் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை அவர்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்ப சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இதுதான் ஆண்டவர் பழைய உடன்படிக்கையை முறித்து போடுகிறார். நம்முடைய மனம் போன போக்கிலை போகிற, நம்முடைய மனதும் மாம்சம் விரும்பின இஷ்டப்பட்டவைகளை செய்ய துணிகிற அந்த பழைய உடன்படிக்கையை தேவன் முறித்து போடுகிறார். அதை நம்ம அணுக்கிறக நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதை ஆண்டவர் முறித்து போட்டா. இதை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துகிறார். பாருங்க எவ்வளவு அழகா காண்பிக்கிறார் பாருங்க. அப்போ அதுதான் இங்க எபிரேயர் 8வது அதிகாரத்துல முந்தினதை பழமையாக்கினார் என்று பார்த்தோமே. எபிரேயர் 8வது அதிகாரத்திலே அது கொஞ்சம் மேல வாசு பாருங்க. எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, நான் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை ஆவதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுறார் பாருங்க. 9ஆம் வசனத்துல, எகிப்திலே இருந்து அவர்களை கைப்பிடித்த நாளிலே நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல அது என்ன செய்ய போறதில்லை, இருப்பதில்லை, அதிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை போல இருப்பதில்லை, அவர்களை நான் புறக்கணித்தேன், அதில் அவங்க நிலை நிற்கவில்லையே, அவர்களை நான் புறக்கணித்தேன்னு சொல்லிட்டார். எப்படி புறக்கணிக்கப்பட்டார்கள், எப்படி அதை புறக்கணித்தார்? அதுக்கு அடுத்துதான் வாசிக்க நமக்கு தெரியுது. கடைசி வசனத்துல புது உடன்படிக்கை என்று அவர் சொல்வதனாலே பழைய முந்தினதை என்ன செஞ்சிட்டாரா, பழமையாக்கினார். அது ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டார் பாருங்க. அப்போ இங்கேயும் சகரியாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கி,
அந்த அனுக்கிரகம் என்கிற அந்த கோலை இவர் என்ன செஞ்சிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. முறித்து போட்டார். அணுக்குங்கிற கோலை முறித்து போட்டதுனால இப்போ என்ன உண்டாகுதுன்னா, பழைய உடன்படிக்கையை தேவன் முறித்து போட்டு விட்டார். நீ நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய மனம் போன போக்கிலே போகக்கூடிய அந்த பழைய உடன்படிக்கை முறித்து போடப்பட்டு விட்டதா? இதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்படிதான் முறித்து போடப்படும் சொன்னா, அதை தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியுது. சகரியா 11வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல முறித்து போட்டார் என்று பார்க்கிறோமே, அதை தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியுது, கிறிஸ்துவானவர் மரண ஆக்கினைக்கு உட்படும்படிக்கு ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுகளால் காட்டி கொடுக்கப்பட்டார் யூதாஸ் காரியோத்தால். நாம் படிக்கிறோமா இல்லையா? படிக்கிறோம். எவ்வளவு மகா மேன்மையான சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கடுத்த 2வது கோல் எடுக்கிறார். 14வது வசனத்துல 2வது கோல் எடுக்கிறார். அந்த 2வது கோலையும் அவர் என்ன செய்கிறார்? முறித்து போடுகிறார். அப்ப என்ன சொல்றார்? வாசிங்க 14வது வசனத்தை நாம் பார்க்கலாம். சகோதர கட்டை அற்று போக பண்ணும்படிக்கு பாருங்க, நிக்கிரகம் என்னப்பட்ட என் 2ஆம் கோலை என்ன செய்தேன்? முறித்தேன். 2வது கோலையும் ஆண்டு என்ன செஞ்சாரு? முறிகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. முதல் கோலை முறிக்கிறார், 10ஆம் வசனத்துல காமிக்கிறாரு. 2வது கோலை முறிக்கிறது எல்லாம் காமிக்கிறாரு, 14ஆம் வசனத்துல காமிக்கிறார். சரி, இதுக்கு இடையில என்னதான் வருதுன்னு கேட்டா, கிறிஸ்து மரணத்துக்கு உட்படுகிற விசேஷித்த பகுதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. புது கதைலாம் கிடையாது, பைபிள்ல உள்ளதான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அப்போ அவர் மதிக்கப்பட்ட மதிப்பு 30 வெள்ளிக்காசு தான். 30 வெள்ளிக்காசுக்கு இவர் விற்கப்படுறது போல அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். 30 வெள்ளிக்காசு. அதுக்கப்புறம் கடைசி அது எந்த நிலத்துக்காக பயன்படுதுன்னா, குயவனுடைய நிலத்துக்காக அதை வாங்கினாங்க. அது எல்லாம் இங்க இருக்கு. சகரியா 11வது அதிகாரத்துல குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன் என்று 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன். அப்ப இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அருமையான சத்தியங்கள். ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, குமாரனுடைய மரணத்தின் மூலமாய், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே பழைய உடன்படிக்கை முறித்து போடப்பட்டு புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும். சும்மா புது உடன்படிக்கையின் ஊழியம், புது உடன்படிக்கையின் உபதேசம், புது உடன்படிக்கையின் சாயல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் சும்மா பேசுறதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. குமாரனுடைய மரணத்தை பற்றுகிற அந்த விசுவாசத்துலதான் அந்த முந்தின சாயல், முந்தின உடன்படிக்கை, முந்தின நன்மை தீமை அறியத்தக்க அந்த முந்தின சாயல் சுபாவமாய் வருகிறானே ஆதாம், சுபாவமாய் வருகிறானே அந்த ஆதாம் அங்கே முறித்து போடப்படுகிறான். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை தழுவி வந்ததுதான் முந்தின உடன்படிக்கை. ஆண்டு தெளிவா சொல்லிட்டாரு, நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை பாருங்க, அழகா சொல்றார், நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணி இருந்த என் உடன்படிக்கை என்ன செஞ்சிருவேன்? அற்றுப்போக பண்ணுவேன். பண்ணிருந்த உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பண்ணின உடன்படிக்கை என்ன செஞ்சிருவாரு? அற்றுப்போக பண்ணுவார். இது எப்படின்னு அறிவது? ஆமா, அறியணும்னா அந்த 30 வெள்ளிக்காசு பற்றிய சத்தியத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கு. இந்த 30 வெள்ளிக்காசுகளால மதிக்கப்பட்ட ஒருவரை நான் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியத்தை இங்கே நான் உணர்கிறேன். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டவர் 30 வெள்ளிக்காசு நிமித்தமாய் மரண ஆக்கினைக்கு உட்பட்டு விட்டதை யூதாஸ் அதை அறிந்து கொண்டான். மத்தேயு 27வது அதிகாரம் துவக்கத்திலே கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, எதற்காக பழைய உடன்படிக்கை? இன்னைக்கு பழைய உடன்படிக்கை உடைந்து போகல தெரியுமா? இன்னைக்கு நிறைய ஊழியர்களிடத்துல, நிறைய பேர் கிறிஸ்தவரிடத்துல இன்னும் பழைய உடன்படிக்கை தான் இருக்கு. புது உடன்படிக்கையில் இன்னும் வரல. நியாயப்பிரமாணத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எனக்கு இஷ்டமானதை செய்வேன். நான் மீண்டும் சொல்றேன், நமக்குரிய நியாயப்பிரமாணம் இந்த 5 ஆகமங்கள் கிடையாது. நமக்குரிய நியாயப்பிரமாணம் எது சொல்லுங்க? அந்த நியாயப்பிரமாணம் யூதர்களுக்குரியது. நம்முடைய நியாயப்பிரமாணம் எது தெரியுமா? சுபாவம். சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவம் தான் அந்த நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணம் சுபாவம். அப்போ நம்ம சுபாவத்திலே இன்னைக்கு பாருங்க, சுபாவத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த உடன்படிக்கை முறித்து போடப்படல. ஏன் முறித்து போடப்படலன்னா, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டவர், 30 வெள்ளிக்காசுக்காக மரண ஆக்கினைக்கு உட்பட்டவரை சபை இன்னும் வரை காணவில்லை. அதை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது.
பிரியமானவர்களே, இதெல்லாமே ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த முந்தின உடன்படிக்கை முறிக்கிறார் பாத்தீங்களா, இதுலதான் நம்ம அதை கவனிக்கணும். அனுக்கிரகங்கிற அந்த கோல் முறிக்கப்படுகிறது. பியூட்டி தான், ரொம்ப அழகா தெரியுது இல்ல, அதை முறிச்சே போட்டார். அதை முறித்து போட்டு விட்டா எதுக்காக பண்ணினார்னு சொல்லி பார்த்தா, இந்த 2 கோல் முறியறதுக்கு இடையில பாத்தீங்களா, அந்த 2 கோலை முறிக்கிறாரு, ஒடிச்சு போடுறாரு, முறிச்சு போடுறாரு. அந்த 2க்கு இடையில பாருங்க, மரண ஆக்கினைக்கு உட்பட்ட கிறிஸ்துவை நீங்களும் நானும் பார்க்க முடியும். பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்க முடியும். இது எதுக்காக தெரியுமா? பிரியமானவர்களே, இதைத்தான் அடிக்கடி சொல்றோம், எப்பொழுதும் சொல்றோம் சொல்லி இதை ஒரு அலட்சிய போக்க எண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஒட்டுமொத்த சுபாவம் சார்ந்த வாழ்க்கையானது எங்கேதான் அற்று போகிறது தெரியுமா? கிறிஸ்துவின் மரணத்திலே. அதனாலதான் 2வது கோலை முறிக்கும் போது அவர் காண்பிக்கிறார் பாருங்க. அந்த கோலை எது சொல்றாரு தெரியுமா? சகோதர கட்ட அற்று போக பண்றது. முதல்ல உடன்படிக்கை அற்று போக பண்றதுக்கு. அப்ப நல்லா கவனிங்க, முதல்ல என்ன தெரியுமா? தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு சம்பந்தப்பட்டது. இப்போ அவர்கள் சகோதரருக்குள்ளே, மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இடையில உள்ள உறவு சம்பந்தப்பட்டது. கோலை முறிக்கும் போது அதான் நீங்க கவனிக்கணும். முதல் பகுதியில எதை ஸ்திரப்படுத்துறாரு தெரியுமா? அவருக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவை முதல்ல ஸ்திரப்படுத்துகிறார். அதான் அந்த முதல் கோல் முறிவினுடைய முதலாவது வெளிப்பாடு. அதை மறக்கவே கூடாது. ஏன்னா அணுக்கிறங்கிற கோல் முறிக்கப்பட்டதுல தேவன் வெளிப்படுத்துற என்ன தெரியுமா? நம்ம சுபாவம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, நான் என் இஷ்டப்படி நடப்பேன், இஷ்டத்துக்கு பேசுவேன், இஷ்டப்படி வாழ்வேன், ஆனா சர்ச்சுக்கும் போய்க்கிடுவேன் அப்படிங்கிற அந்த மனம் போன போக்கிலே போகிற சுபாவம் சார்ந்த வாழ்க்கை முறிக்கப்படுகிறது. அதுதான் அவர் செய்கிறார். இதுலதான் எதை பார்க்கிறோம்னா, உடன்படிக்கை, நான் அவர்களோடு பண்ணியிருந்த உடன்படிக்கை அப்படின்னு என்ன தெரியுமா? முதல்ல எந்த 2 பேரை காமிக்கிறாருன்னா, தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில உள்ளது. 2வது ஜனங்களுக்குள்ளது. ஜனங்களுக்கும், ஆமா, ஒரே ஜனத்துக்குள்ள 2 கூட்டத்துக்கு இடையில உள்ளது. சகோதர கட்டை என்ன செய்வேன்? அற்று போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் என்னும் கோலையும் அவர் முறிக்கிறார். இதுல என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, அது என்ன, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள சகோதர கட்டு அப்படின்னு சொன்னா, இந்த சகோதர கட்டை எங்க நீங்க பார்க்கலாம் அப்படி சொன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, அது அற்று போக பண்றார். யூதன், அதாவது யூதர்கள், யூதா மற்றும் இஸ்ரவேல். அழகா சொல்ற 14ஆம் வசனம், நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்று போக பண்ணேன். ஏன் இந்த 2 பேரை தனித்து காமிக்கிறார் அப்படி சொன்னா, அக்காலத்திலே ரெகொபெயாமுடைய நாட்கள்ல தேசம் என்னச்சுன்னா 2ஆ பிரிக்கப்படுது. ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்படுது. அதாவது தென் தேச ராஜ்யமா, இன்னொன்னு வடதேச ராஜ்யமா பிரிக்கப்படுது. நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், பைபிள் நல்லா வாசினா உங்களுக்கு தெரியும், நீங்க கூட படிச்சிருப்பீங்க. இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் 2 கூட்டம் பிரியும். நமக்கு தெரியும், அகியா என்கிற ஒரு தேவ மனுஷன் தன் போர்த்து கொண்டிருந்த புது சால்வைய 12 துண்டை என்ன செஞ்சிருவான்? கிழிச்சிருவான். 12 துண்டை கிழிச்சு அதுல 10 துண்டை யாருக்கு கொடுப்பான்? நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு கொடுப்பான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு கொடுப்பான். மீதி 2 எங்க போவோம் கேட்டா, அது போய் கொடுத்தானே இல்ல, ஆனா சாலமோனுடைய குமாரனாகிய ரெகொபெயாமுக்கு தான் மீதி 2 கோத்திரம் போகுது. அவ சாலமோனுடைய குமாரன் ரெகொபெயாமுடைய அந்த கோத்திரம் எவ்விதமா அறியப்பட்டது என்று சொன்னால், யூதா தேச ராஜ்யமாய் அறியப்பட்டது. நல்ல கவனிங்க, யூதா ராஜ்யமாக அறியப்பட்டது. அப்ப ரெகொபெயாமை தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை ராஜாக்களுமே, அதிலுமே தாவீது வம்சத்தில் உள்ளவங்க, அவங்க எப்படி அறியப்பட்டாங்கன்னா யூத ராஜாக்களாய் அறியப்பட்டிருந்தாங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமிலிருந்து இருந்து எழும்பின அந்த ராஜ்யம் எப்படி வந்ததுன்னு சொன்னா, என்ன ராஜாக்களா? இஸ்ரவேல் ராஜாக்களாய் அவர்கள் அறியப்பட்டார்கள். இதுதான் இந்த 2 பேருக்குள்ள அந்த சகோதர கட்டு. 2 பேரையும் கொண்டு காமிக்கிறாரு. இங்க 2 பேருக்கு உள்ள அந்த சகோதர கட்டை என்ன செய்வாரா? இவர் அற்று போக பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்குங்கிற அந்த கட்டை அற்று போக பண்றார். பேண்ட்ன்னு இருக்கும், பேண்ட்ஸ் இருக்கும், அது அற்று போக பண்றாரு. அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒன்னா வந்துருவாங்கன்னு சொல்றாரு. இனிமே யூதா இஸ்ரவேல்ங்கிற வேறுபாடு இல்லை, இந்த சகோதர கட்டை நான் அற்று போக பண்ணிடுவேன். இப்ப யூதா இஸ்ரவேல்ங்கிற இந்த சகோதர கட்டை சகோதர சகோதரிகள் தான், இதை அற்று போக பண்ணுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எந்த காலத்துல இதை செய்தார் தெரியுமா? நல்ல கவனிங்க, நல்ல வேதத்தை கவனிங்க. யெரொபெயாம் அல்லது ரெகொபெயாமுடைய காலத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்த யூதா இஸ்ரவேல் என்கிற இந்த 2 கூட்டணியும் எது வரைக்கும் இருந்துச்சு தெரியுமா?
பாபிலோனிய சிறைபிடிப்பு வரைக்கும் இருந்துச்சு. ராஜாக்களுடைய காலம் முடிவு வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன செஞ்சாங்க? யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்று இவர் 2 பேரையும் தனித்தனியா வேதம் காண்பித்து கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனா பாபிலோனிய சிறைபிடிப்புல இருந்து திரும்ப வரும்போது நீங்க அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியாது. இவர் 2 பேரும் எப்படி ஆயிருவாங்க தெரியுமா? ஒன்னாயிருவாங்க. அதான் சொல்றாரு, நிக்கிரகம் என்கிற அந்த கோலையை நான் என்ன செஞ்சிட்டேன்? முறித்து போட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பாபிலோனிய சிறைபிடிப்பு வர்ற வரைக்கும் எப்படிதான் இருப்பாங்க? யூதா இஸ்ரவேல், யூதா இஸ்ரவேல், யூதா இஸ்ரவேல். இப்ப அந்த கட்டையை என்ன அவுத்து போட்டார். இப்ப என்ன தெரியுமா? யாவரும் ஒன்னாயிட்டாங்க. இதைத்தான் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் அக்காலத்திலிருந்தே பேசி கொண்டிருந்தார். நீங்க ஓசியா புஸ்தகத்துக்கு வரும்போது, ஓசியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாங்களேன். ஓசியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் பாருங்க, ஏகமாய் கூட்டப்பட்டு, பாத்தீங்களா? ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு, பாத்தீங்களா? தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவர் எதைதான் சொல்றாருன்னு கேட்டா, ஒரே அதிபதியை ஏற்படுத்திட்டு தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவாங்க. இப்போ ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து, சிறைபிடிப்பின் காலத்திலிருந்து தமது ஜனத்தை விடுவிக்கிற விதத்துக்காக ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யூதாவையும் இஸ்ரவேல் என்கிற இந்த சகோதர கட்டை நான் அற்றுப்போக பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். நம்ம பாருங்க, அப்ப இது எதுக்காக சொல்லப்பட்டது? ஓசியா 1:11 எதுக்காக சொல்லப்பட்டது என்றால், சிறையிருப்பின் காலத்திலிருந்து ஜனத்தை தேவன் வெளியே கொண்டு வருவார். அதுக்காக இந்த இடத்துல ஓசியா 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம், யூதா புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர், யூதா இஸ்ரவேல், இங்க எல்லாரும் என்ன செய்யறாரா? ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இதெல்லாம் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. நான் ஏற்கனவே கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாபிலோனிய சிறைபிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வருகிற சபையானது எந்த உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இருக்கிறது? புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளம். ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்ட எனக்கு ஞாபகம் நினைவு இருக்கு. வசனத்துல அப்படிதான் இருக்கு. ஏன்னா பாபிலோனிய சிறைபிடிப்புக்கு போகும்போது ராகேலுடைய அழுகை கூக்குரலை குறித்து அங்க எரேமியா 31:15-16 பாக்குறோம். அதுல 15ஆம் வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய நிறைவேறுதலை இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பாக்குறோம். அது எங்க இருக்கு? மத்தேயு 2வது அதிகாரம் 17, 18, 19 சொல்லப்பட்டிருக்கு. அது விசேஷம் 17, 18 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரியமானவர்களே, பாபிலோனிய சிறைபிடிப்ப வேதம் எதுக்கு அடையாளமா சொல்லுது? நம்ம எல்லாருடைய சிறைபிடிப்பையும் கிறிஸ்து இயேசு மாற்றி உங்களையும் என்னையும் அவருடைய மகிமையான வாசஸ்தலமாய் ஏற்படுத்துகிறார். அதனாலதான் சாலமோன் மூலமா கட்டப்பட்ட ஆலயம் பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும், செருபாபேல் மூலமா எழுப்பப்பட்ட ஆலயமானது புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாகவும் முன் அடையாளமாய் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நீங்களும் நானும் எத்தனையோ செய்தியிலே அறிந்து கொண்டோம். வசன ஆதாரத்தோடு மீண்டும் விளக்க வைக்க கூடாது. ஆண்டவர் இங்க முறித்து போடுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாபிலோனிய சிறைபிடிப்பில் இருந்து ஜனங்கள் விடுதலையாகி அவர்கள் புது உடன்படிக்கையின் சபையாராய் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுவார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் இந்த கோலையும் முறித்து போட்டார். பாருங்க, உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றுவதற்காக தேவன் செய்த மகத்துவமான கிரியைகள் இந்த 2 கோள்கள் முறிக்கப்பட்டதிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நீங்களும் நானும் கட்டாயமாய் அறிய வேண்டும். இதைத்தான் பாருங்க, எரேமியாவுக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் போது எரேமியா 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 3:18 நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், எரேமியா 3:18, அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடே சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். அது என்ன வடதேசத்திலிருந்து வருவாங்கன்னு போட்டிருக்கு? வடதேசம் எந்த தேசத்தை குறிக்கி? பாபிலோனை குறிக்கி. அடிமைத்தனம். எதுக்கு இவ்வளவு விலாவரியா பேச வேண்டியது தெரியுமா பிரியமானவர்களே? நம்முடைய ஒட்டுமொத்த அடிமைத்தனத்தையும் கிறிஸ்து தம்முடைய மரணத்திலேயே முறித்து போட்டு விட்டார்.
ஆனா யூதா இஸ்ரவேல்னு சொல்லி தனித்து தான் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே? சகோதர கட்டு தான், இல்லைன்னு நான் சொல்லல, சகோதர கட்டு தான். ஆனா யூதா இஸ்ரவேல் அப்படிங்கிற சகோதர கட்டு இருந்தது. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இணைச்சிட்டாரு. அப்ப எது வரைக்கும் இந்த சகோதர கட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, யூதா இஸ்ரவேல்ங்கிற சகோதர கட்டு எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் இருந்துச்சு. சிறையிருப்புல இருந்து விடுதலை ஆகும் போது ஆண்டு என்ன சொல்லி கூப்பிடுறாரு? ஓசியா 1:11 பார்த்தோம். இப்ப எரேமியா 3:18 பாக்குறோம். யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோட அந்த நிக்கிறங்கிற கோலை ஆண்டு முறிச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. எதுக்கு பிறகு இது முறிக்கப்பட்டது காட்சி வருது தெரியுமா? 30 வெள்ளிக்காசுக்காக மதிக்கப்பட்ட அந்த மதிப்பு இவ்வளவுதான். அது குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன் இருக்கு பாத்தீங்களா? அதை தொடர்ந்துதான் இது எழுதப்படுகிறது. நிக்கிறங்கிற கோலை அற்று போக மாட்டோம். அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த நிக்கிறங்கிற கோலை காமிச்சு கொடுத்து யூதா இஸ்ரவேல்ங்கிற சகோதர கட்டை ஒளிச்சு போடுறாருன்னா, அப்பவும் பிரியமானவர்களே, யூதா இஸ்ரவேல்ங்கிற இந்த ரெண்டு இல்ல, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, யூதா இஸ்ரவேல் இல்ல, ஒரே ஜனமா கொண்டு வரப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் எதை குறித்து பேசுறாருன்னு கேட்டா, நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அவர் பாபிலோனிய சிறைப்பிடிப்புல இருந்து வெளியே கொண்டு வர்ற அனுபவத்தை பத்தி பேசுறாரா, அல்லது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரெண்டையும் குறித்து பேசுறாரு. அதுதான் இதுதான் அது அப்படிங்கிறத திட்டவட்டமாய் காண்பிக்கிறார். நம்ம நினைப்போம், பாபிலோனை பத்தி பேசுற இடத்துல எதுக்கு இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார், 30 வெள்ளிக்காசுக்கு காசுனாலதான் மதிக்கப்பட்டார், 30 வெள்ளிக்காசு நிமித்தமா அவர் மரண ஆக்கினுக்கு உட்படுத்தப்பட்டார் ஏன் காமிச்சு கொடுக்கணும்? 30 வெள்ளிக்காசு ஏன் சம்பந்தம் இல்லாம வரணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு கோலை முறிச்சிட்டார்ல, அடுத்த கோலை காமிச்சு வேகமா கொடுத்துருக்க வேண்டியதானே? ஏன் முதல்ல அணுக்கிறங்கிற கோலை 10ஆம் வசனத்துல முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில குமாரன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காட்சி ஏன் வருகிறது? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற காட்சி ஏன் காண்பிக்கப்படுகிறது? அதை தொடர்ந்து ஏன் அடுத்த கோல் முறிக்கப்படுகிற காட்சி ஏன் காண்பிக்கப்படுகிறது என்று கேட்டால், ஆம்பரியமானவர்களே, பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அதற்காக அது காண்பிக்கப்பட்டது. ஆம்பரியமானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் மாம்சத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பூரண விடுதலை உண்டு. அதான் இருதரத்தாரி ஒன்னாக்கி பாருங்க. அவங்க அந்த இதை ஒன்னாக்கிட்டார். யூதா இஸ்ரவேல் இல்ல, ரெண்டு சேர்ந்து வடதேசத்திலிருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வித்தியாசத்தை பாப்பீங்க. சர்வாபேல் நாட்கள் இல்ல இவங்கெல்லாம் யூதங்க, இவங்கெல்லாம் இஸ்ரவேலருங்கன்னு சொல்லி எங்க வித்தியாசத்தை பாப்பீங்க? நீங்க பார்க்கவே முடியாது. சகோதர கட்டு இருந்துச்சு, யூதா இஸ்ரவேல்ங்கிற சகோதர கட்டு இருந்தது. அதை எல்லாத்தையும் உடைச்சு போட்டாச்சு. இப்போ யூதா இஸ்ரவேல்ங்கிற இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. யூதர்கள் அவ்வளவுதான், அல்லது இஸ்ரவேலர்கள் அவ்வளவுதான். அதுக்கு முன்னால வரைக்கும் எப்படி இருந்தாங்க? யூதா ராஜாக்கள் வேற, இஸ்ரேல் ராஜாக்கள் வேற, யூதா ஜனங்கள் வேற, இஸ்ரேல் ஜனங்கள் வேற, அப்படித்தானே இருந்தாங்க. யூதாவும் இஸ்ரேலும் சண்டை போடுறதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அவங்க ஒரு கூட்டணி, இவங்க ஒரு கூட்டணி, ரெண்டு பேரும் சண்டை கூடுவாங்க. ஆனா கர்த்தர் இந்த கோலை முறித்து போடும்போது எவ்வளவு ஒரு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா? இதை நாம் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. அது எதுக்காக வெளிப்படுத்தப்படுதுன்னா, இதுல இங்க மட்டும் இல்ல, எரேமியா மட்டும் இல்ல, ஓசியா மட்டும் இல்ல, நீங்க இங்க ஏசாயாவுல வாசிக்கும் போது கூட அங்கேயும் கூட அதை சொல்லுகிறார். ஏசாயா 11வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் இந்த கூட்டத்தை அவர் ஒண்ணு சேர்க்கிறத கடைசி பகுதியில் நீங்க பார்க்கும்போது அதை அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 11வது அதிகாரத்துல நாம் அங்கே பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல அழகா சொல்றார். 12ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 11:12 இருந்து கவனிங்க. எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயீம் யூதாவின் மேல் என்ன செய்ய மாட்டான்? பொறாமை. எப்பிராயீம் இஸ்ரவேலுக்கு அடையாளம். எப்பிராயீம் என்ன செய்ய மாட்டான்? யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்பிராயீம் என்ன செய்ய மாட்டான்? துன்பப்படுத்தான். சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, அழகா சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கு இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாவின் மேலும் கைபோடுவார்கள். அம்மன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். பாருங்க, இருவரும் ஏகமாய் கூடிடுவாங்கன்னு சொல்றார். அன்னைக்கு பிரிஞ்சு இருந்தாங்கல்ல, பாபிலோனிய சிறைப்பிடிப்பு காலம் வரைக்கும் என்ன எப்படி இருந்தாங்க? பிரிஞ்சு கிடந்தாங்க. அது எல்லாத்தையும் ஆண்டு நினைச்சுன்னா யூதா இஸ்ரவேல்ங்கிற இந்த பேச்சே கிடையாது. இப்ப சிறைப்பிடிப்பின் காலத்துல இருந்து வரும்போது ஒன்னா வர்றாங்க. ஒன்னா வருகிற காட்சி அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
ஆகவேதான் அங்கே எசேக்கியேல்ல கூட ஒரு காரியம் சொல்வார். எசேக்கியேல்ல கூட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை எடுங்களேன். 37வது அதிகாரத்துல அங்கே வெட்ட வெளிச்சமா காண்பிக்கிறார். 15ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுது அப்படின்னு சொல்றார். எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதுல எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்று இசையை செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். உடனே அடுத்து சொல்றாரு பாருங்க, இது எதுக்குன்னு கேட்பாங்களாம். பாருங்க, இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுங்க பாருங்க. 2 கோலை எடுத்துட்டு என்ன சொல்றாரு? ஒரு கோல் என்ன தெரியுமா? அதான் இஸ்ரவேல் யூதாவதான் சொல்றாரு. இப்படி இருக்கிற இந்த கோலை உன் கைகளை ஒரே கோலாகும்படி செய், அது உன் கையில ஒரே கோலாயிரும் சொல்றாரு. இது என்ன அர்த்தம்? இது பொருள் என்னன்னு கேட்டா, நீ அவர்களை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து பாருங்க, அவைகள் ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும் போது, நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி சொல்லு, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதில்லை. அதுக்கப்புறம் என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்களுக்கு ராஜாவா இருப்பார்னு சொல்லி 24ஆம் வசனத்துல பேசுறாரு. 26ல சொல்றாரு, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். பிரியமானவர்களே, இது எல்லாமே புது உடன்படிக்கை குறித்த அருமையான வெளிப்பாடு. எசேக்கியேலுக்கு இதை வெளிப்படுத்தும் போது எழுத்தின்படி என்ன அர்த்தம் தெரியுமா? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற யூதா இஸ்ரவேலை நான் ஒரே ஜனமா கொண்டு வருவேன். அதனாலதான் அந்த யூதா இஸ்ரவேல்ங்கிற அந்த சகோதர கட்டையே கட்டணிச்சுன்னா முறித்து போடுறார். இது பயங்கர ஞான அர்த்தம் உள்ளவர்கள் பிரியமானவர்களே. அதனால முதலே சொன்னேன், இதை தெளிவா உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் அது விளங்கும். அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமா சபையானது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறதுங்கிற அந்த காட்சி மட்டும் காமிக்கல, வேற ஒண்ணும் இல்லை. போகும்போது 2 பேரா போனாங்க, வரும்போது ஒரே கூட்டமா வர்றாங்க. அப்பதான் நான் சுய தேசத்தை கொண்டு வருவேன், அவர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் சொல்லி ஓசியா, ஏசாயா, எசேக்கியேல் எவ்வளவு அழகா அவங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு பாருங்க. இது எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளவைகள். எதற்காக காண்பிக்கிறார்? சிறைபிடிப்பிலிருந்து கர்த்தர் தமது ஜனத்தை விடுவிக்கிறதுக்காக காண்பிக்கிறார். அப்ப அதுக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்ட இந்த நிக்கிறங்கிற கோல் முறிக்கப்பட்டதே. அப்ப அதுக்கு மேல எதை தான் காமிச்சு கொடுக்கிறார்? 30 வெள்ளிக்காசுக்காய் மதிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் நாம் விடுவிக்கப்பட முடியும் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அங்கு இயேசுவை குஷ்டரோகிகளை சுகமாக்கின ஒரு மனிதராய் அங்கு வேதம் அடையாளப்படுத்தவில்லை. எப்படி அடையாளப்படுத்த தெரியுமா? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நம்முடைய ஒட்டுமொத்த அடிமைத்தனத்தையும் வேறு அறுக்கிற புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் கல்வாரி சிலுவையிலே 30 வெள்ளிக்காசுக்காக அங்கே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தொடர்ந்துதான் 30 வெள்ளிக்காசுக்காக மரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அந்த சத்தியத்தை தொடர்ந்துதான் இந்த 2ஆம் கோல் முறிக்கப்படுகிறது வேதம் காண்பிக்கிறது. அறியாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகள். காரணம் என்ன? உங்களையும் என்னையும் பாவ அடிமைத்தனத்தினின்று கிறிஸ்துவானவர் விடுவிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த 2 கோள்கள் காண்பிக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? முதல்ல மேய்ப்பரை அதம் பண்ணுகிற விஷயத்துல இதை வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கை அது அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். இங்க பாருங்க, அங்க ஆண்டவருக்கும் அவர்களுக்கு இருந்த அந்த உடன்படிக்கை சரியில்லாம ஆயிட்டு, இங்க யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு டேர்ம் சரியில்லை. அதனால இங்க போயிட்டு திரும்பி வரும்போது ஒன்னா வருவாங்க.
இந்த சகோதரர் கிட்ட அதை அட்டு போக பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. பிரியமானவர்களே, இனி யூதா இஸ்ரவேல் என்கிற இந்த பேச்சே கிடையாது. இனி ஒரே கூட்டமா. அதனாலதான் செருபாபேல் தலைமையில வந்த, எஸ்ரா தலைமையில வந்த, நெகேமியா தலைமையில வந்த எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரே கூட்டமா வந்து நிப்பாங்க. ஒரே கூட்டமா வந்து நிப்பாங்க. இந்த சகோதர கட்டு, இந்த பேண்ட்ஸ் சொல்றோமே, இவங்க அவங்களோட அவங்க இவங்க அப்படிங்கிறது இல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்னாக்கியிருந்தார். ஒரே கூட்டமாய் அவர்கள் எழும்புகிறார்கள். இனி யூதா இனி இஸ்ரேல் அப்படிங்கிறது இல்ல, ஒரே கூட்டமா. அப்ப இந்த ஒரே கூட்டமா வருகிற இந்த காட்சியானது நமக்கு எதைத்தான் வெளிப்படுத்து சொன்னா, பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து ஜனங்கள் அவர்களை வெளிப்பட பண்ணினா, அப்ப நம்மையும் கூட ஆண்டவர் பாபிலோன் என்கிற அருவருப்பான சந்ததி, பாபிலோன் என்கிற அந்த அருவருப்பான கிரியைகள் இருந்து, உலக ஆசாபாசங்கள் இருந்து விடுவிப்பதற்காக கர்த்தர் தம்மையே இந்த வெள்ளிக்காசுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, இந்த வெள்ளிக்காச யூதாஸ் எடுக்கிறான், அவர் தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆக பிரியமானவர்களே, எதுக்காக தேவாலயத்தில் அவன் எரிஞ்சிட்டான் தெரியுமா? நான் அதை குயவனுக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன் போட்டு, எதுக்கு தெரியுமா? அந்த ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டான். அவர் மரண ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதை எரிந்து விட்டான். அப்ப நமக்கு அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துறார். அவர் மரண ஆக்கினைக்கு உட்பட்டார், உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக அவர் மரண ஆக்கினைக்கு உட்பட்டார். பிரியமானவர்களே, மரண ஆக்கினைக்கு உட்பட்டார். எதுக்காக தெரியுமா? ரெண்டு விஷயம்தான். ஒன்று, அந்த பழைய நடத்துதல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெய்ப்பர், கள்ள மெய்ப்பர்கள் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து நம்மளை விடுவிக்கணும். அதுல இருந்து விடுவிக்கணும். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண போதகர்கள் இருக்காங்க பாருங்க, அது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்குறாரு. அதுக்காக ஆண்டு இந்த காரியங்களை செய்தார். ரெண்டாவது, முதல்ல உடன்படிக்கை முறிக்கிறார், அப்புறம் இந்த சகோதர கேட்ட முறிக்கிறார். இது எல்லாமே பிரியமானவர்களே, சகோதரர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாங்க, 2 பேரா இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இதை முறித்து போட்டு ஒரே கூட்டமா வெளியே கொண்டு வர்றாரு பாருங்க. இது நிமித்தமாய் தான் பிரியமானவர்களே, நமக்கு உண்மையாவே கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பெற்ற மரணம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால 2 கோல் முறிக்கப்படுகிறதுனுடைய அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது, அந்த 2க்கும் நடுவிலே ஒருவர் எவ்வளவாய் அவமதிக்கப்பட்டார் பாருங்க. தேவாதி தேவன் வெறும் 30 வெள்ளிக்காசு காசை தான் அவருக்கு நியமித்தாங்க. வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு தான் அவர் பெறுவார். அப்படி சொல்லி அவர் நமக்காக அற்பமாய் எண்ணப்பட்டார். வானாதி வானங்களும் கொல்லக்கூடாதவர். உண்மையா இல்லையா? வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், தேவாதி தேவன், அவர் எவ்வளவுதான் மதிக்கப்படுறார்? வெறும் 30 வெள்ளிக்காசு தான் மதிக்கப்படுறார். காரணம் எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக. உங்களையும் என்னையும் பழைய உடன்படிக்கையை, அது பழைய உடன்படிக்கையிலிருந்து விடுதலை செய்வதற்காக. சுபாவத்தின்படியே வாழ்ந்து வந்தோமே, அப்படிப்பட்ட அந்த முந்தின உடன்படிக்கையை முறித்து போடுவதற்காக, உங்களுக்காக எனக்காக அவர் அந்த கேடு அடைந்தார். பிரியமானவர்களே, நாமும் இந்த 2 கோள்களை பற்றி எந்த வெளிப்பாடான சத்தியத்தில குமாரனுடைய மரணத்தை உணர்ந்தறிந்தவர்களாய், அவருடைய மரணத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த சிறை பிடிப்பான வாழ்க்கை அற்று போகிறது. கட்டுகளுக்குள் இருந்த பாவ கட்டுகளுக்குள்ளே, சிற்றின்மங்களுக்குள்ளே இருந்த நம்முடைய ஒட்டுமொத்த அந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்பின் வாழ்க்கையானது குமாரனுடைய மரணத்தினாலே அற்று போகிறது என்கிற அருமையான சத்தியத்தை தேவன் காண்பிக்கிறாரு. இருக்க இடத்திலே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உண்மையாகவே யூதா இஸ்ரவேல் என்கிற இந்த 2 அல்ல ஆண்டவரே, ஒன்றாய் நீர் மாற்றுகிறீர், ஒரே கோளாகும்படி செய்து, அப்பொழுதுதான் சுய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்கிற சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமாண்டவரே, 2ஆய் போனவர்கள், 2ஆய் இருந்து வாழ்ந்தவர்கள் ஒன்றாய் வெளியே வருகிறார்கள். அது விடுதலின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை காண்பித்து கொடுத்தீரே. நான் அவர்களோடு பண்ணியிருந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த உடன்படிக்கை முறித்து போடுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே? ஆமாண்டவரே, அந்த உடன்படிக்கை அது மாம்சீகத்துக்கு எதுவானது, மாம்ச சம்பந்தமான கட்டளை என்று சொல்லி நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். ஆமாண்டவரே, சுபாவம் சார்ந்த வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீர் என்பதை நாங்கள் இந்த சத்தியத்தின் அடிப்படையில பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவர், இது உண்மையாகவே உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. நீ இந்த பூமியில மத்தியஸ்தராய் வெளிப்பட்டு ஆண்டவரே பழைய ஊழியத்துக்கு முடிவை கொண்டு வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் இந்த சத்தியத்துல நிலைத்து நின்று உமக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க.
ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.